ஐயா என்ன வேணுங்கய்யா? இது வேணும். பொம்மையெல்லாம் விற்கிறதுக்கு இல்லைங்கய்யா. அதில் மாற்றிருக்கல. அது சைஸ் என்னையா? பரவாயில்லையா, இருக்கிற எல்லா சைஸையும் அனுப்பிக்கிறேன். அம்மாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றதை திருப்பி அனுப்பிச்சிருங்க. அந்த படம் எல்லாம் தெரியாமல் பேக் பண்ணுங்க. சரிங்க. ஐயா என்னங்கய்யா பண்டில் இவ்வளோ பெருசா இருக்குது? இதுவும் உனக்கு தேவையில்லை. அதை ஷேர் உட்காரு. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். வேலு தொல்லை தாங்க முடியாம தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். தேங்க்ஸ்யா. டேய் அது பாலல் வேடா. இதுக்கு இவ்வளவு? எல்லாரும் கொடுக்குறதா. ஏறு உட்காரு. ஐயானா ஐயாவா? என்ன தாராள மனசு. நீங்க வாங்கின பால் எனக்கு ஒரு டவுட். அதை செஞ்சது எருவு பால்லையா பசும் பால்லையா? கழுத பால்ல. ஃபாரின்ல இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சான். இன்னும் தமிழ்நாட்டுல கையால வெளியே வில்லேஜ்காரங்களோட பேசிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றீங்க. சியோ. மம்மி ஐயா இது வரைக்கும் எப்பவாவது உனக்கு அல்வா வாங்கி கொடுத்துருக்காரா? இல்லையே. நேத்து வந்த பொண்டாட்டிக்கு அல்வா பூன்னு அமர்க்கலப்படுத்துறாரு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், பெத்த தாய் உன்னை ஆஃப் பண்ணிட்டாரு. என் மனசு கேட்கல. அதனாலதான் உனக்கு பால் அல்வா வாங்கி வந்திருக்கேன். சாப்பிடு, ஜாலியாரு, என்ஜாய். see you. தூக்கி வைங்கடா. ஹாய் அங்கிள், யூ வாண்ட் அல்வா? வேண்டாம். பால் அல்வா அப்ப கொடு. ஹாய் உழைப்பாளி, கேட்ச் இட். ஹாய் தொழிலாளி, கேட்ச் இட். உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறவன் தான் மனிதன். கோல்டான கைகள் புண்ணாகலாம். வெயிட்டி யூஸ்லெஸ் பாத்திரம். டோன்ட் டாக். இதெல்லாம் நீ பாக்குற ஒர்க்கா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இதோ பார், உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா, மில்க் அல்வா. நான் வாங்கிக்க. மற்றவங்களுக்கு 1 பாக்கெட், ஆனா உனக்கு 2 பாக்கெட். வாங்கி பார், பிரிச்சு பார், அப்புறம் பாரு பத்தலைன்னு சொல்லுவேன். வாங்கிக்கோ. See you miss. இந்த கிஸ். L for lion. M for milk அல்வா. என்ன அண்ணி, பெரிய பெரிய IAS IPS ஆபீசர்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. இதை பாத்தீங்களா, மில்க் அல்வா. ஐயா தான் வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டாந்து வைக்க சொன்னாரு. நான் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. நீங்களும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஐயாவுக்கு கொடுங்க. மே ஐ கோ? Go. அப்படியே என்னுடைய பங்கையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிருவேன். தேங்க்யூ. இன்னைக்கு படிச்சது போதும், வீட்டுக்கு போய் ஹல்வா சாப்பிடுங்க. என்ன? சரி டீச்சர். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. போயிட்டு வாங்க. அல்வா அல்வா டொண்டொண்டொண்டொண்டொண்டொங் மில்க் அல்வா. ஹாய் மம்மி. என்ன முறைக்கிற? மேனஸ் தெரியாது? அல்வா தின்னியே, ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? போடா துப்பு கெட்ட பயல. அல்வாவையும் தின்று விட்டு அடித்து விட்டா போகிறாய். போ மம்மி போ. நன்றி கெட்ட உலகமடா கோபரா, நன்றி கெட்ட உலகம். அங்கிள், வயசாயிட்டாயில எல்லாருக்கும் புத்தி தடுமாறி போயிடுது. யாருமே உங்களை மாதிரி ஸ்டெடியா இருக்கிறது இல்ல. பாருங்களேன், அல்வா வாங்கி கொடுத்ததுக்கு மம்மி என்ன அடிச்சுட்டு போகுது. மம்மி அடிச்சது தப்புதான். நான் தானே ஒன்னு அடிக்கிறேன். வாங்கிக்க. யோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். இன்னொரு தடவை இப்படி பண்ண ஐயா கிட்டே சொல்லிடுவேன். 10மா 10 வேற கேக்குறேன். வாங்கி கொடுத்ததே ஐயா தானே. வாங்கிட்டு வர சொன்னியே, சைஸ் என்னன்னு சொன்னியா? அங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இங்க மானமே போச்சு. நாகராஜ் கிட்ட ஏங்க இதெல்லாம் கொடுத்தமிச்சிங்க? அதுகிட்ட கொடுத்தமிச்சதுக்கு என் பொண்டாட்டி தான் கேட்டான்னு ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கலாம். என்னாச்சு? பின்ன என்னங்க, இது பால் அல்வான்னு அத்தையில இருந்து ஒருத்தரை விடாம எல்லாருக்கும் கொடுத்துருச்சு நாகராஜ். பத்தாதுக்கு நானும் அதை பேச்சு கேட்டுக்கிட்டு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டேன். இந்நேரம் அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஐயோ, கொண்டா நீங்க வைக்கத்தானே சொன்னேன். அவனை ஆடி வெள்ளிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். அடி வெள்ளிங்கிறது இதுதானா? ஏன்னா வர்றவன் போறவன்லாம் அடிக்கிறான். ஒருவேளை அல்வா டேஸ்ட் சரியில்லையோ? ஓகே, நாமளே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்க சார் அன்னிட்டு இருக்குது என்னோடது. ஐயா ஐயா, ஏன் இப்ப என்ன அடிச்சீங்க? ஐயா, எல்லாரும் அடிக்கிற மாதிரி நீங்களும் அடிக்கிறீங்களா? ஏன் அடிச்சீங்க சொல்லுங்க ஐயா. நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிருக்க? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் அல்வா வாங்குனீங்க. அதை நீங்க கொடுத்தானே, நான் கொடுத்தானே, நானே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஐயா ஐயா அதை கொடுங்க ஐயா. ஐயா அது என் பங்கையா. ஐயா அதை கொடுங்க ஐயா. இது அல்வா இல்ல. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? அல்வா இல்லையா? மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா அடிச்சா நீங்க டபுள் ஸ்ட்ராங்கா அடிக்கிறீங்க. அப்படி என்ன தாண்டா உள்ள வச்சு பேக் பண்ணீங்க? ஏய், அது எடு. அதுல சௌச்சோ. கத்திரிக்காய் எடு. சீக்கிரம். சாப்பிட வர சொல்லி ஊர்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சா? 12 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. குழந்தைங்க பசிதாங்க. அது வேன் வந்திருக்க பாத்தீங்களா? பார்த்த மாப்பிள, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புங்க.
வை வை. ஏற வண்டியில. உனக்கு நாளெல்லாம் முக்கியம் இல்ல. அப்படி இல்லையா? அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே. பெருசா முறுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. அப்ப நீ என்ன மதிக்கல? அது இல்லையா, அவர் என்ன பேசின பேச்சு என்னால தாங்க முடியலையா. என்ன அனாதன்ட்டாங்கய்யா. எவன்டா சொன்னது நான் அது என்ன? உங்க மாமாதாயா. ஐயா, அங்க சாப்பாடு போடுற விதமே சரியில்லையா. இலைய தூக்கி வச்சுறாங்க, தமிழரை நசுக்கி வச்சு தள்ளி ஊத்துறாங்க. எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டா நாய் மாதிரி நக்கி நக்கி குடுறாங்கய்யா. சரி வாட, நான் பேசுறேன். ஐயா, நான் செத்தா நீங்க அழுவீங்களா ஐயா? என்ன பேசுறேன்? அது இல்லையா, ஒரு மனுஷன் செத்தா அழுவுறதுக்கு 4 பேர் வேணும், தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும். உனக்கு யாரா இருக்கா அனாத நாயான்னு கேட்டாங்க ஐயா. எனக்கு நீங்க என் ஐயா இருக்கீங்க பாரு தட்டு சொன்னாயா. ஐயா, நான் செத்தா அழுவீங்களா? வா. விருந்தாடி வைக்கிற ஒரே கொளுத்தினானுகள்ல, உங்க கையாலேயே ஒட்டு மொத்தமா எல்லாரும் சாப்பிட்டோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? வாங்க வாங்க. டேய், சீக்கிரம் வாங்கடா. குழந்தை பசி தாங்க தெரியாது உங்களுக்கு? ஐயா திட்டுவாரு, மேஸ்திரி திட்டுவாரு. சீக்கிரம் எடுக்கடா, எல்லாம் கலைக்கு ஊத்துறா. என்ன நினைக்கிறேன்? தீவா, உங்களை இங்க எதுக்கு வச்சிருக்கேன்? இங்க சாப்பாடு போடுற விதம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கேட்கறேன்ல? என்னப்பா? நீ சும்மா நம்ம கொஞ்ச நாள். இங்க சாப்பாடு போடுற விதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம போடுற சாப்பாட்டை விட நல்லா இருக்கணும். எதுக்கு வேற ஒருத்தர் வைக்காம உங்களை வச்சிருக்கேன்? இது பொறுப்பா பார்த்துப்பீங்கன்னு தானே? இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்ல யாரா இருந்தாலும் போய்கிட்டே இருங்க. இவனை யாருன்னு நினைச்சீங்க? இவன் அம்மா வயித்துல பிறக்கலைங்கிற ஒரு தான். இவனை அனாதைன்னு சொன்னீங்களாமே. நானும் என் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் அனாதை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஏய், இது உனக்கு உரிமையான சாப்பாடு. நான் பரிமாற உனக்கு. ஜெயந்தி, சாப்பாடு எடுத்துரும். உட்கார. சாப்பிடுறா. அண்ணி சமைச்ச சாப்பாட்டை எங்க சாப்பிடாம போயிடும்னு நினைச்சு இந்த ஒரு வேளை சோறு போகுதையா. சாப்பிடுறா. இவனுக்கு என்ன வேணாலும் கேட்டு போடுங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் இலை போட சொல்லுங்க. ஐயா, என்னடா? அண்ணி சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு, ஒரு வா சாப்பிட்டு பாருங்க. கொடு. என்னங்க, இன்னைக்கு அமாவாசை விரதம், உங்களுக்கு தனியா சமைச்சிருக்கேன். படிச்சுட்டு தானே சாப்பிடணும், மறந்துட்டீங்களா? ஆமாப்பா. வந்தே போயிட்டு. நான் படிச்சு சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிடுறா. சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. ஐயா, ஐயா, நம்ம வேலு. என்ன வேலுக்கு?
மேலுமால நிக்க முடியலையா, வாய் ஒன்னொறையா தள்ளுது, மயக்க போட்டு விழுந்துட்டாயா. ஒண்ணும் நடக்காத. வேலு வேலு என்னாச்சு என்ன மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை என்னடா ஏய், ஐயா யாரையும் சாப்பிட சொல்லாதீங்க, சாப்பாட்டுல என்ன கலந்துருக்கியா. ஒண்ணும் ஆகாது ஒண்ணும் ஆகாது ஒண்ணும் யாரையும் சாப்பிட விடாதீங்க. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் குழி வெட்டி போட்டு மூடுங்க. நாய் கூட சாப்பிட கூடாது. யாரையும் வண்டியில் உட்கார விட மாட்டீங்க. பாத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன செய்வேன்? ஐயா, நான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த ஊரைய அழிச்சிட்டு வாசப்படி ஏற விடாம என்ன விரட்டி விரட்டி அடிச்சு இல்லையா, ஊரைய காப்பாத்திட்டேயா. உங்க உப்பு தின்னத்துக்கு இது போதையா ஐயா, நான் செத்து ஆகாதீங்கய்யா. டேய், அதெல்லாம் பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாது ஒண்ணும் ஆகாது உனக்கு. ஐயா, பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு எடுத்துப்பாங்களேயா, என்ன பத்தி கவலைப்படாதீங்கய்யா. முதல்ல போய் குழந்தைய காப்பாத்துங்கய்யா, குழந்தைய காப்பாத்துங்கய்யா. சாப்பிடாதீங்க, சாப்பிட வேணாம் சொல்லுங்க. சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. ஐயோ, எழுதுங்க. யாரையும் சாப்பிடாதீங்க, சீக்கிரம் சாப்பிடாதீங்க யாரும். எல்லாரும் ஏறு, கை வைக்காதீங்க. வாங்க சீக்கிரம். வாங்க. சீக்கிரம் வா. வாங்க எல்லாரும் இந்த பக்கம். ஐயோ, முன்னாடி போ. வாங்க. முன்னாடி போ. வாங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. வேறு எப்படி இருக்கா? அவனுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? ஏய் வேலு, ஏய் ஐயோ, இங்க பாருங்க ஐயா. ஏய் வேலு, டேய் டேய் சாப்பிட வராதானே நானே கூட்டிட்டு வந்து என் கையாலேயே சொத்து போட்டு கொண்டுட்டல. அப்படி சொல்லாதய்யா, நீ என்னய்யா பண்ணுவ? எல்லாம் நம்ம தலை வீதி.